அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு பொருத்தனையை நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொருத்தனை என்றால் என்ன? பொருத்தனை என்றால் கடவுளுக்காக சிறப்பான காரியத்தை நேர்ந்து கொள்ளுதல் அல்லது தேர்ந்து கொண்டு நிறைவேற்றுதல்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பூமியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆடை என்ன செய்வாங்க, கோயிலுக்குன்னு நேர்ந்து கொண்டோன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு முக்கியமான பொருட்களை நாங்கள் நேர்ந்து கொண்டோன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் சொன்னால், ஒரு முக்கியமான என்ன செய்யலாம், உடைமைகளை நான் நேர்ந்து கொண்டேன், அல்லது நான் இப்படி பொருத்தனை பண்ணிக்கிறேன், நான் பணத்தை பொருத்தனை பண்ணிக்கிறேன், அல்லது ஒரு வண்டியை பொருத்தனை பண்ணிக்கிறேன், அது செய்யலாம் இது செய்யலாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி பலவிதமான ஒரு வாக்கை என்ன செய்யலாம், கொடுத்துருக்கலாம். அப்போது இதை பொருத்தனையாக அநேகர் என்ன செய்வாங்க, நம்பிக்கொண்டு நிறைவேற்ற ஆரம்பிப்பாங்க. சரி, இருக்கட்டும். இப்படி பல விதங்களில் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கை சரியாக நிறைவேற்றுவது தான் பொருத்தனை. அப்போது இன்றைக்கு பொருத்தனையை நிறைவேற்றுதல்ங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்குற வாக்குறுதியை போல் கடவுள்கிட்ட கொடுக்கக்கூடாது. அப்போ அதை கொடுக்கும் பொழுது கவனமாய் கொடுக்க வேண்டும், கவனமாக நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற தரும் பொழுது, அதை நிறைவேற்ற நம்ம தாமதிக்கும் பொழுது பலவிதமான ஆபத்துக்கள் உண்டாகக்கூடிய வந்துருக்கு. அப்போது பொருத்தனையாக நம்ம சொல்லிட்டு செய்யாமல் போகிறத விட அமைதியாக இருப்பது நல்லது. சரி, நம்ம பார்க்குறோம். இப்போ வேதத்தில் பொருத்தனையை யார் சரியாக நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான நன்மைகளை கண்டடைஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க எதிரிகள்கிட்ட. அப்போ அடிமைப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கிடக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, எதிரிகள்கிட்ட அடிமையிருக்காங்க. அந்த எதிரிகள் பேர் என்ன, அம்மோன் புத்திரர். அப்போ அவங்க அடிமையாக என்ன செய்கிறாங்க, இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அம்மோன் புத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த ஒரு எதிரிகள் என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ண வராங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாட்களில் அநேக ஒரு தலைமைத்துவத்தில் சரியான நிலையில் யாருமே இல்லை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எப்தா அப்படிங்கிற ஒரு மனிதனை என்ன செய்கிறாங்க, அவங்க பற்றி பிடித்து, நீ எங்கள் மேலே நினச்சி தலைவனாக இரு, நீ எங்களை நினச்சி ஆண்டுகொள், இந்த எதிரிகளாகிய அம்மோன் புத்திரர்கிட்டருந்து எங்களை காப்பாற்று, நீ தலைவனாக இருன்னு சொல்லி அவனை ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதே எப்தாவை தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜனங்கள் நினச்சாங்க, புறக்கணித்தாங்க. அவன் குடும்பம் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு. பிறகு எதிரிகள் நெருக்கக்கூடிய சூழல் கொண்டு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, அவனை திரும்ப அழைத்து வர போனாங்க. சரி, இருக்கட்டும். இந்த எப்தா கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான், தேவனை தேடுகிறவனாக இருந்தான். இவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிறக்காண்டி அவன் சரின்னு சொல்லலை. அவன் என்ன செய்தான், அவங்களெல்லாம் சமரசப்படுத்தி அனுப்பிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நினைச்சான், தனியாக சொல்கிறான், ஆண்டவரே இவங்க என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் சித்தம் நடக்கட்டும் சொல்லிட்டு நான் ஜெயிச்சு வரும்போது எனக்கு எதிராக யார் வந்தாலும் எது வந்தாலும் அவங்கள உமக்காக நான் என்ன செய்வேன், பலியாக்குவேன் அப்படின்னு நினச்சிடான். ஒரு பொருத்தனை போல் நினச்சிடான், நேர்ந்து கொண்டான். நல்ல கேளுங்க, எனக்கு எதிராக எது வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு என்னை உரித்தாக்குவேன்னு சொல்லி அவன் வாய் திறந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். அதே போல் கொடுத்துட்டு போகிறான். அதே போல் அந்த ஜனங்களோடு சேர்ந்து அந்த ஏரிகள்கிட்ட யுத்தம் பண்ண போகிறான். ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. கொடுத்து விட்டு அவன் அப்படியே வரும்பொழுது எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இசை வாசித்து அவனை வரவேற்கிறாங்க. அப்படி உள்ளே வரும்போது அவனுக்கு ஒரே ஒரு மகள், எப்தாவுக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகள் எதிரில் இசை வாசிச்சுட்டு எதிர்க்க வரான். அப்போ எதிரில் வந்தவுடனே அவன் பார்த்து கலங்கி போய் நடுநடுங்கி போய் அழுகிறான். ஏன் மகளை இப்படி செய்து விட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொன்னான், நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டேன், அதை நான் மாற்ற மாட்டேன், நிறைவேற்றி தீர்வேங்க. அவளும் அந்த பொண்ணு நினைச்சிடா, தகப்பட்ட ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு சொல்லி அவன் சண்டை போடாமல் அதற்கு என்ன செய்தா, அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க, நான் நினைக்கிறேன் அது கீழ்ப்படுகிறேன் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே போல் அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வரைக்கும் நான் துக்கம் கொண்டாடிட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு போனான். பிறகு அந்த நாட்கள் முடிந்த பிறகு திரும்ப வந்தவுடனே ஆண்டவருக்கு அவன் என்ன பொருத்தனை செய்தானோ அதே போல் மகளை என்ன செய்தான், அவன் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்போது
பொருத்தனையை என்ன செய்தான்? சரியாக நிறைவேற்றினான். அப்போது இதை என்ன செய்யணும்? நம்ம எல்லோரும் கவனத்தில் வைக்கணும். பொதுவாக பொருத்தனை அப்படின்னா 2 வகையாக இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய பொருத்தனை, இன்னொன்று உலக பிரகாரமான பொருத்தனை. இவன் எப்போ செய்தது உலக பிரகாரமான பொருத்தனையை சரியான செய்துக்கிட்டான். அப்போது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழல் வந்தாலும், இழப்பே வந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் கடவுளுக்கு அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டான். சரி, இதை பார்ப்போம். இது உலக பிரகாரம் ஒரு பொருத்தனை செஞ்சான். அப்போ அவன் நிறைவேற்றி முடிச்சுட்டு அவன் கரெக்டாக கடவுள் முன்னாடி என்ன செய்யறான். அதனால் அவனுக்கு என்ன நன்மைனா, விசுவாச பட்டியலில் அவன் பேர் குறிப்பிடப்படுது. வேறு யார் பேர் வருதோ இல்லையோ அவன் பேர் வருது. என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன சூழல் வந்தாலும், வெற்றியே வந்தாலும் அந்த சூழ்நிலத்துக்கு மாறாமல் சொன்னபடி கரெக்டாக விஷயம் நடக்கணும். அதை தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. சரி, 2வதாக ஒரு பொருத்தனைனா ஆவிக்குரிய பொருத்தனை. எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, புதிய ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி பழைய ஆண்டு முடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, நான் இப்படியாக ஜெபம் பண்ணுவேன், அப்படியாக ஊழியம் பண்ணுவேன், அப்படியே கர்த்தருக்காக செய்வேன், இப்படி செய்வேன்னு ஆவிக்குரிய இதில் சில பொருத்தனைகள் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பொருத்தனைகள் பண்ணிக்கொண்டு அனைவரும் என்ன செய்வாங்க, நிறைவேற்றாமல் போயிடுவாங்க. ஆனால் அப்படி நிறைவேற்றாமல் போனாலும் அது பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்துவிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை யார் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெண் நிறைவேற்றினார். அவள் என்னென்னா, அந்த பெண் பேர் அன்னாள். மலடியாக இருந்த அவள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுறான். நான் மலடியாக இருக்கேன், எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் உயிருள்ள நாள் வரைக்கும் அவனை கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கொடுப்பேன். ஒரு ஆவிக்குரிய ஒரு ரீதியாக ஒரு பொருத்தனை ஏற்படுறான். உலகத்தில் இருந்தாலும் ஊழியத்துக்காக மகனை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறான். பாருங்கள், அவன் நினச்சா வேறு என்ன சொல்லிக்கலாம். சொல்ல கடவுளுக்காக வாழ்வதற்காகவே கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி அப்படி பொருத்தனை பண்ணினான். அதே ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, பொருத்தனை கேட்டு ஆண்டவர் ஒரு நல்ல மகனை கொடுத்தார். அதை அப்படியே சொன்ன வார்த்தையின்படியே ஆவிக்குரிய ரீதியாக பொருத்தனை பண்ணினபடியே என்னாலும் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி ஒப்பு கொடுத்தார். பாருங்க, சரியாய் நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றினபடினால் கர்த்தரை செய்தார், அவருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் பொருத்தனையை சரியாய் நிறைவேற்றுதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிறோம். சரியாய் நாம் நிறைவேற்றிக்க வேண்டும். பாருங்கள், உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் யுத்தத்துக்கு போகக்கூடிய சூழலில் வெற்றி கொடுத்தீங்கன்னா என்ன எதிரில் வந்தாலும் நான் பொருத்தனையாக நிறைவேற்றுவேன்னு சொல்லி யுத்தம் செய்கிறாரு. இன்னொரு பொருத்தனை என்ன செய்கிறாரு, அதனால் அந்த சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு மகன் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத எனக்கு குழந்தையை கொடுத்துருந்தா கர்த்தருக்காக ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பொருத்தனை செஞ்சு காமிச்சிட்டாங்க. அப்போது இதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் பொருத்தனை செஞ்சுருக்கிறோமா, அதை நிறைவேற்றிருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். அல்லது உலக பிரகாரமான காரியத்தில் ஏதாயிலும் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றிருக்கிறோமா இல்லையாங்கிறத என்ன செய்யணும், யோசனை பண்ணி பார்க்கணும். ஆகவே இதை கேட்குற ஒவ்வொருவரும், பார்க்குற ஒவ்வொருவரும் அந்த பொருத்தனையின் காரியங்களை என்ன செய்யணும், சரியாக நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவரையில் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் ஒப்பு கொடுத்து இனிமேல் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இது எல்லாரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஒரு காரியங்களை மனதில் நினைத்தவாறு ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, உங்களைங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எந்தெந்த விஷயத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், பண்ணி செய்யாமல் போயிருக்கிறோம், அல்லது செய்ய முடியாமல் அறகுறையாக பண்ணியிருக்கிறோம், இல்லை யோசிச்சு பாருங்கள். எப்போ சொன்னார், செஞ்சார். அன்னால் சொன்னாங்க, செஞ்சாங்க. இன்றைக்கி நாம் சொல்லியிருக்கிறோமா, இல்லை சொன்னதை செஞ்சுக்கிறோமா யோசிச்சு பாருங்கள். எனவே இதை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஆவிக்குரிய ரீதியாக என்ன பொருத்தனை பண்ணியிருந்தீங்களோ, அல்லது உலக பிரகாரம் என்ன பொருத்தனை பண்ணீங்களோ, அதையெல்லாம் மனதில் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து அதை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமென்.